இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பசங்களா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நீலா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம் ஆண்டி. அவளுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு என்ன வேலை வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கா. உங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு ஆண்டி. எதுக்கு அஞ்சலி? ஒரு தடவை கொடைக்கானல்ல எங்க வீட்டு மேடுக்கு இதே மாதிரி நடந்துச்சு. அப்ப எங்க அம்மா தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. நான் கூட எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்க தங்கம். எந்த மேடை பத்தி சொல்ற? நம்ம மேடை பத்தி தான் சொல்றமோ. ஓ, அவங்களா? சரி, அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஆகும் ஆண்டி, அவங்க பெட்ல ரெஸ்ட் எடுத்து எங்க அம்மாவை தான் எல்லா வேலையும் வாங்கினாங்க. அவங்க உடம்பு சரியாயி வேலை வாங்கினாங்க. ஐயோ, இந்த பசங்க என்ன இவங்க கிட்ட மாட்டி விடுறாங்க? அது மட்டும் இல்ல ஆண்டி, அவங்க குணமாகணும்னு அவங்க எதுவுமே ட்ரை பண்ணல. எப்பவும் வேலை செய்யறவங்களுக்கு திரும்ப ஏதாவது செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. அப்புறம் அம்மா தான் எப்படியோ ஒரு வழியா மெய்டோட பிளான கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு சீக்கிரமா குணமாகற மாதிரி பண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அம்மா, அப்படி செஞ்சது அங்க இருக்கிறவங்க. நான் அப்படி செய்வேனா? we both are not same. சரி, நாட் சேம்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் நடக்க ட்ரை பண்றேன், என்ன நடக்க வைங்கன்னு நீ ஏன் கேக்கல? அது 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 எழுந்துரு, எழுந்துரு, மேல எழுந்துரு. அம்மா, எழுந்துரு, எழுந்துரு சொல்றேன். அம்மா ப்ளீஸ். எழுந்துரு. அம்மா வேண்டாம்மா. உன்னதான் எழுந்துருன்னு சொல்றேன்ல. எழுந்துரு. அம்மா வலிக்குதும்மா. இப்படி படுத்துக்கிட்டே இருந்தேன்னா வலி சரியா போயிடுமாமா? உனக்கு நல்லா வேணும் நீலா. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கு பிடிக்காத ஃபுட்டா செய்வ, அவ்வளோ காலையில எழுப்புவ. நட. அம்மா வேண்டாம்மா. நட. நட சொல்றேன்ல. ஐயோ, அம்மா நடக்க முடியலம்மா. எப்படி முடியும் நீலா? டெய்லி இப்படி பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும், அதுவும் ஆண்டியோட சப்போர்ட் எதுவும் இல்லாம. மகளே, உன்னோட கணவர் கதவை மூடிட்டாரு. ஆனா எதுக்கு? மிஸ்டர் குப்தா, அந்த வாய்க்கும் பிரெயினுக்கும் கொஞ்சம் ஜிப் போடுறீங்களா? அவருக்கு தெரியாதுல்ல உள்ள மிஸ்ஸமா இருக்கான்னு. ஆமால, அது தெரியாம உன் கணவர் அவரோட ஆடைகளை மாத்துவாரோன்னு என் மூளைக்கு தோணுது. மூட வேண்டியது என் கண்களே இல்ல, அந்த பாலகியோடத. ஐயோ, ஐயோ, பார்க்காத, வேணாம். பாக்கி, இன்னைக்கு உன்னோட பேட் டைம் டான்ஸ் இல்ல, தாண்டியாவே ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, கடவுளே. போங்க போங்க. ஏமா, நீ சந்தோஷமா வாழ்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ, நீ பண்ண வேலைக்கும் நீ கொடுத்த டென்ஷனுக்கும் ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு. நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற எப்படி சொல்றது? சார் ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது மேடமோட போட்டோ எடுக்கிறதுக்காக வந்தேன். ஆனா அவர் இங்க சடனா வந்ததும் ஏதோ இங்க ஒளிர மாதிரி ஆயிடுச்சு. சரியா போச்சு போ. சார் மட்டும் உன்னை பார்த்து இருந்தா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டு வாசல்ல நீயும் உன் பேக்கும் பறந்து போய் விழுந்து உருள வேண்டியதான். அவர் தான் பார்க்கல ராத்தோட் சார், அப்புறம் எதுக்காக டென்ஷன்?
இப்ப வேணா நான் போய் அவங்களோட போட்டோவை எடுக்கட்டுமா? நீ கேட்ட உடனே கபோர்ட்ல இருந்து எடுத்து உன் கையில கொடுத்துருவாரு. போய் வேலைய பாரு. ஏற்கனவே சார் கோவத்துல இருக்காரு. சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் கேட்டுக்கிறேன். இப்ப பண்ண காரியமே போதும். போய் வேலைய பாரு. போன்னு சொல்றேன்ல. ஏமா அவளை கஷ்டப்பட்டு பாக்குற? பாத்ரூம் டோரை திறக்கட்டுமா? தடி. என்னாச்சு மகளே? அந்த பாலகி உன் சித்திரத்தை பார்க்கவும் இல்ல, உன் கணவர்கிட்ட மாட்டவும் இல்ல. அப்புறம் எதுக்கு அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்க? அது ஆ. அது என்னன்னா ஆ, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஹலோ, சொல்லு நிலா. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைங்கம்மா. ஆ, என்னாச்சுமா? பேன் வச்சீங்களா இல்லையா? எங்க வச்சேன்? இங்க ஸ்டவ்வே ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் ஆகலையா? ஒரு தடவை மனு கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ச்சே. ஹ, இங்க ஸ்டவ்வே ஆன் ஆக மாட்டேங்குது. இதுல நான் எப்படி சமைக்கிறது? அது இல்லம்மா, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. யாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அதை ஆர்டர் பண்ணிடுறேன். அம்மா, இவங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். ச்சே. ஐயோ, மனோ ஸ்டவ் ஆஃப் பண்ணல. போன்ல பேசிக்கிட்டே ஆஃப் பண்ணாம போயிட்டா. மனோ, இப்ப யாராவது இங்க வந்தா? நீலா, நீலா, என்ன வேணுங்க? காபி வேணுமா? பாவம், அவ நடக்க முடியாம இருக்கால்லங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். உனக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே. பரவாயில்லங்க. அத்தை, அத்தை கிச்சனுக்குள்ள போறாங்க. ஐயோ,